இங்கே பாருங்க, என்கிட்ட வந்து கத்தி கத்தி வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறான். ஹாய் மக்களே, பயங்கர டயர்டாக இருக்குங்க. வெளியில் காலையில் போனேன், இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். வந்துட்டு பயங்கர பசியாக இருந்துச்சு. சமைக்கவே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டேன். என்னையால் வந்து பசி தாங்கவே முடியாது. 2 தோசையிலையும் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டுட்டேன். ஆனால் நான் சாப்பிடங்குள்ளாட்டி எத்தனை தடவை இந்த காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா, சொல்லவே முடியாது. வந்து மேலே நின்று இந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அந்த மேலே அந்த துணிக்கு மேலே வந்து நின்றுட்டு கத்துன்னு கத்துது, எனக்கு ஏதாவது வை, எனக்கு பசியாக இருக்குது, சாப்பிட ஏதாவது வை. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் வந்து எக்கு நான் அங்கே அவிப்போம். அதை அவிக்கிறச்ச என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒயிட்டை மட்டும் தான் சாப்பிடுவோம். யோக் அப்படியே நான் குரோக்கு வச்சிருவேன். அந்த பழக்கத்துக்கு எனக்கு ஏதாவது வை, எனக்கு ஏதாவது வைன்னு பயங்கர டார்ச்சர். சரி சாப்பிட்டுக்கிட்டே நான் என்ன பண்ணேன், போய் அவனுக்கு கிண்ணத்தில் கொஞ்சம் வச்சேன். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதை வந்து சாப்பிட்டு போகிறான். போகிறானா போகிறாளான்னு தெரில, ஆனால் கரெக்டாக வந்து சாப்பிட்டு போகுது. இது ஒரு பழக்கம் பழக்கிக்கிட்டாங்க. எப்பயுமே வந்து என்னை தொல்லை பண்ணுறது, ஏதாவது வைங்க அப்படின்ட்டு. நான் அப்படியே சப்போஸ் வந்து எக் அவிக்கலை அப்படின்னா ஒயிட் ரைஸ் வைப்பேன், வந்து சாப்பிட்டுக்குவாங்க. கிளைமேட் காலையிலேருந்து ஒரு மாதிரி மோடமாகவே தான் இருக்குது, வெயிலே இல்லை, செம்மையாக இருக்குது. பாய்.